இன்று கூடுகிறது ஆண்டின் முதல் தமிழக சட்டப்பேரவை கூட்டம். ஆளுநர் RN ரவி உரையுடன் தொடங்குகிறது. ₹342.60 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள மாமல்லன் நீர்த்தேக்கத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் ஸ்டாலின். 69 ஏரிகளில் இருந்து வரும் உபரி நீர் கடலில் கலக்காமல் மாமல்லன் நீர்த்தேக்கத்தில் சேகரிக்கப்பட உள்ளதாக தகவல். சென்னையில் எடப்பாடி பழனிசாமியுடன் கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் தனியரசு ஆலோசனை நடத்தியதாக பரவிய தகவல். எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கவில்லை என தனியரசு விளக்கம். கரூர் விவகாரம் தொடர்பாக தாவேக தலைவர் விஜயிடம் 2வது முறையாக நடைபெற்ற CBI விசாரணை நிறைவு. உணவு இடைவேளையையும் சேர்த்து சுமார் 5.5 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. கரூர் சம்பவம் தொடர்பாக 2வது முறையாக டெல்லி CBI அலுவலகத்தில் ஆஜரானார் தாவேக தலைவர் விஜய். கரூரில் பரப்புரையின் பொழுது கூட்ட நெரிசலால் நிலைமை மோசமானதை பார்க்கவில்லையா என்று விஜயிடம் CBI அதிகாரிகள் கேள்வி. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் குற்றப்பத்திரிகையில் விஜய் பெயர் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல். பிப்ரவரி முதல் அல்லது 2ஆம் வாரத்தில் முதற்கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய CBI திட்டம். கரூர் சம்பவத்தின் பொழுது கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை தவறியது. CBI அதிகாரிகள் கேள்வி எழுப்பிய பொழுது விஜய் குற்றம் சாட்டியதாக தகவல். ஆம்னி பேருந்து கட்டண கொள்ளையை வேடிக்கை பார்க்கும் திமுக அரசை மக்களின் வயிற்றெரிச்சலே விரைவில் வீழ்த்தும். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். பாமகவுக்கு உரிமை கோரி அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. போலி ஆவணங்களை கொடுத்து பாமகவை அன்புமணி கைப்பற்ற முயற்சிப்பதாக ராமதாஸ் குற்றச்சாட்டு. பாஜகவின் தேர்தல் அறிக்கை மக்களுக்கு தேவையான அடிப்படை திட்டங்களை பூர்த்தி செய்யும் வகையில் இருக்கும். பாஜகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. பாஜக மேலிட தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலை டெல்லியில் சந்தித்த தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை. தமிழ்நாடு தேர்தல் நிலவரம், தொகுதி பங்கீடு, பிரதமரின் சென்னை வருகை உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை என தகவல். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இருந்து விலகியது வடகிழக்கு பருவமழை. 2 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என வானிலை மையம் தகவல். வரும் 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் அதிகாலை இரவில் உறைபனிக்கு வாய்ப்பு. பொதுமக்களுக்கு வானிலை மையம் எச்சரிக்கை. தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கம் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம். மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மறியல் நடைபெற உள்ளதாக அறிவிப்பு. சத்துணவு ஊழியர்களின் கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கக் கோரி 25வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். கோட்டை நோக்கி பேரணி சென்றனர். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்த போது தள்ளுமுள்ளு.
தொடரும் ஆசிரியர்கள் போராட்டம். மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படுவதாக அன்புமணி குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை ஆற்று திருவிழாவில் பலூன் கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்து. ஒருவர் உடல் சிதறி உயிரிழப்பு, 6 பேர் காயம். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசம் நீட்டிப்பு. நேற்று முன்தினத்துடன் கால அவகாசம் நிறைவடைந்த நிலையில் ஜனவரி 30ஆம் தேதி வரை நீட்டித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க காலக்கெடுவை மேலும் 20 நாட்கள் நீட்டிக்க கோரிக்கை. ஏற்கனவே ஜனவரி 30ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தில் த.வே.க சார்பில் மனு. பெங்களூருவில் வரும் மே 25ஆம் தேதி உள்ளாட்சி தேர்தல். வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு என தகவல். காசா அமைதி குழுவில் இணைய பிரதமர் மோடிக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அழைப்பு. உலகளாவிய போருக்கு தீர்வு காண துணிச்சலான புதிய அணுகுமுறையை தொடங்க அறிவுறுத்தல். விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்குமா? சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. இசையமைப்பாளர் இளையராஜாவிற்கு பத்மபாணி விருது அறிவிப்பு. மும்பையில் நடைபெறும் அஜந்தா எல்லோரா சர்வதேச திரைப்பட விழாவில் விருது வழங்கப்படுகிறது.